போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் கேட்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து உயிர் தெழுந்த செய்தியை கேட்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுமா? பழைய ஏற்பாட்டில் உயிர் தெழுந்த செய்தி இருக்கா அப்படின்னா இருக்கு. அதை நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் உயிர் தெழுந்தான், அவனை குறித்தான் நம்ம பார்க்க போகிறோம். அவனையும் இயேசுவையும் சேர்த்து வைத்து ஒரு சின்ன செய்தியை நம்ம கேட்க போகிறோம். ஆதியாகமம் 22:1 சில வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 22:1 வாசிக்கும் போது நீங்கள் எல்லாரும் கவனமாக கேட்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். நல்லா கவனி. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் நேச குமாரனமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் போதும். நீண்ட வருஷங்களுக்கு பின்பு காத்திருந்து பெற்ற அன்பு நேச குமாரன், இங்க சொல்லப்பட்டிருக்கிற உன் ஏக சுதனும் உன் நேச குமாரன் ஈசாக்கு. ஈசாக்கை எனக்காக நீ பலி செலுத்த வேண்டும், பலியிட வேண்டும். இந்த நேச குமாரன் ஆபிரகாமை பிதாவுக்கு நாம் ஒப்பனையாக எடுப்போம்னா, ஈசாக்கை இயேசு கிறிஸ்து ஒப்பனையாக எடுத்துக்கொள்வோமானால், இங்கே உன் நேச குமாரன் இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். ஞானஸ்நானம் எடுக்கும் போது உன் குமாரனை நீ பலி செலுத்த வேண்டும். இங்கேயே ஆபிரகாம் உன் குமாரனை நீ தகன பலியாக பலியிட வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாம் எதுவுமே பேசல. 3வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேலே, நன்றாக இயேசு கிறிஸ்து எது மேலே ஏற்றினார்கள்? நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு கழுதையில ஏத்தல, ஆனா அந்த பலி பொருளுக்கு தேவையானதெல்லாம் கழுதையில ஏத்திட்டாங்க. அங்க இயேசுநாதரை எதுல ஏத்துறாங்க? கழுதையில ஏத்தி கொண்டு போற. 2 பேரும் சாவறதுக்கு போறாங்க. 2 பேரும் எங்க தான் போறாங்க? ஈசாக்கு எங்க தான் போறாரு? இவரு இயேசு கிறிஸ்து சிலுவை எடுத்துக்கொண்டு எங்க தான் போறாரு? அவர் விறகு கொண்டு போனாரு, இவர் சிலுவை கொண்டு போறாரு. இதுவும் கட்டதான், அதுவும் கட்டதான். அதுவும் ஒரு மர விறகு தான். இவர் கொண்டு போனது மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை தான். இப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் நடத்தி கொண்டு போகிறார். ஈசாக்கை யார் நடத்தி கொண்டு போறா? ஆபிரகாம் நடத்தி கொண்டு போறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்து எதுவுமே ஓப்பனா சொல்லல, வான்றாரு. ஈசாக்கிட்டையும் எதுவுமே என்ன பண்ணல, ஆபிரகாம் எதுவுமே சொல்லல, அப்படியே கூட்டு போறாரு. அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேலே சேனம் கட்டி தன் வேலைக்கால 2 பேரை, தன் குமாரனை ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு, நல்ல தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு, நல்ல கட்டையெல்லாம் உடைச்சு, நல்ல காஞ்ச மரம். எப்படிப்பட்ட மரம்? காஞ்ச மரம். நல்ல கோடாரியை வச்சு நல்ல வெட்டி எடுத்துட்டு போய் அங்க பலி செலுத்துறதுக்காக கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் எனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அதே போல இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து கொண்டு தேவன், பிதாவாகிய தேவன் முன்குறித்த இடத்துக்கு இவரும் பயணம் போகிறார், இவரும் பயணம் போகிறார். மறு பேச்சு எதுவுமே பேசல. இவரும் மறு பேச்சு என்ன பண்ணல, பேசல. ஒரு அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல மௌனமாக இவர் நகர்ந்து செல்லுகிறார். இங்க கூட்ட நெரிசல் இருக்கிறது, இங்க கூட்ட நெரிசல் அவ்வளவா இல்ல. 2 பேரை மட்டும் கூட்டு போறார். சாராள்கிட்ட கூட சொன்ன மாதிரி தெரியல, அம்மா இரு நானும் பையனும் போயிட்டு வரோம், எதுவுமே சொன்ன மாதிரி தெரியல. 4வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க யாராவது. 3ஆம் நாளிலே நல்லா 3ஆம் நாள் ஆகிறது. எத்தனை நாள் ஆகிறது? 3ஆம் நாள் ஆகிறது. இங்கேயும் எத்தனை நாள் ஆகுது? இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து உள்ள வச்சிருந்தா 3ஆம் நாள். இதற்கு ஒப்பனையாகத்தான் இருக்கிறது கிறிஸ்துவனுடைய மரணம், ஈசாக்கினுடைய மரணம். 3ஆம் நாள்ல ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்தில் அந்த இடத்தை பார்க்கிறான். பார்த்தோன்னா அங்கதான் நான் போக வேண்டும். இப்ப வேலைக்காரனை கூட கூட்டு போக முடியாது.
ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் கூட்டு வர்றாரு. ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? இவனுக்கு வந்து என்ன பண்ணிடுவானுங்க? தடுத்துருவானுங்க. இல்லைன்னா சாராள் அம்மாவுக்கு என்ன பண்ணிடுவாங்க? அம்மா அவங்க இடத்த பெத்தேம்மா பிள்ளை, அவர் கொண்டு போய் உன் பிள்ளைய வெட்டுறதுக்கு கூட்டு போறாருமா, அவருக்கு ஏதோ பித்தி பசங்களாயிருச்சுமா மாமான்னு எல்லாம் கூப்பிட்டுருப்பானுங்க. இவர் என்ன சொல்றாரு? அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து கடைசி வரை சீசர்கள் என்ன பண்ணல, அங்க ஒரு சீசன் கூட சிலுவையில் அடிக்கும்போது பக்கத்துல தூரமா தான் இருக்கிறாங்க. தூரமா இருந்தா இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று தூரத்துல இருந்தா சொல்லிட்டாரு. கிட்ட யாரும் வரல, கிட்ட யாரும் வரல. எல்லாரும் தான் கெச்சமேனி தோட்டத்தில் தெரிச்சு ஓட்டாங்களே. ஒருத்தன் விசாரணை இடைவரை வந்தான், அங்கேயும் போய் சொல்லிட்டு அங்கேயே மறுதளிச்சு மனதிச்சு போயிட்டான். யாரும் கூட வந்த மாதிரி தெரியல, இங்கேயும் வரல. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி, நல்லா கவனிங்க, கழுதைக்கு வேலை முடிஞ்சது. கழுதை வந்து பவனி வரைக்கும் தான் வரலாம், குருத்தோலை ஞாயிறு தான், அது வரையும் தான் உனக்கு கழுதை. அதுக்கப்புறம் நீ நடக்கணும்பா ஈசாக்கே. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? நடக்க வேண்டும், மலை மேல நடக்கணும், மோரியா மலை மேல போகணும். இதோட கழுதை இதுக்கு மாரி யாரா? அது கழுதை விறகெல்லாம் தூக்கு. இப்ப தூக்கி யார் தலைமையில் வைக்கிறாரு? சிலுவை. நல்லா கவனிங்க, தூக்கி வை, தூக்கு சம. வேலைக்காரர் நீ கொண்டு வந்த பொருள் எல்லாம் இங்கே இருங்க, நீ ஏன் கழுதை என்ன பண்ணுங்க? இங்கே வெயிட் பண்ணுங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க. நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் சொல்லுங்க, நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு எப்படி வருவோம்? திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன பலி செலுத்த சொன்னார்? ஆண்டவர் தகனம் பலி பண்ண சொல்றாரு. தகனம் பலின்னு என்ன? சந்து சந்தாக வெட்டி அப்படியே கட்டையில வச்சு கொளுத்திரணும் ஆடை பலி செலுத்தும் போது. சர்வாங்க தகன பலி. தகனம் என்று சொன்னால் முழுவதுமாக தகனித்து விட வேண்டியது. ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? நானும் பிள்ளையாண்டான அவ்விடம் மட்டும் போய் பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாங்கள் போய் பலி செலுத்தி விட்டு தொழுது கொண்டு நாங்கள் உங்களிடத்தில் வருவோம். இதுதான் உயிர்த்தெழுதல் செய்தியை குறிக்கிறது. அல்லேலூயா. என் மகனும் வருவான், நானும் என்ன பண்ணுவேன்? வருவேன். இது எப்ப நடக்க போகிறது? நியாய தீர்ப்பு காலத்துல நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது முதலாவது குமாரன் வருவார். நியாய தீர்ப்பு கொடுத்த பின்பு குமாரன் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் எல்லாரையும் கொடுத்துருவார். இவர்களுக்கு அன்றைக்கே அந்த நம்பிக்கை இருந்திருக்கிறது, நானும் என் பிள்ளையாண்டானும் திரும்ப வருவோம். இதுலதான் இதைத்தான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் வாசிக்கும் போது எபிரேயர் வாங்க, அப்படி எபிரேயருக்கு நீங்க வந்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிங்கள். எபிரேயர் 11:8 சீக்கிரம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். வாசிங்க, அடுத்து வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திர ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். 10வது வசனம் நல்ல கவனி. எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டே வருகிறது. 17வது வசனத்துக்கு வாங்க. 17 மேலும் மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அடுத்தது நல்ல கவனிய. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரான பலியாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து திரும்பவும் பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இதுதான் கிறிஸ்துவம். ஆபிரகாம் எப்படி தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு அவன் அழைத்து கொண்ட போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தேவன் என் இவ்வளவு நாள் கழித்து என் மகனை எனக்கு தந்திருக்கிறார்,
அவனை நான் பலி செலுத்தினாலும் அந்த சாம்பல்ல இருந்து கூட அவராலே எனக்கு ஈசாக்கை திரும்பவும் கொடுக்க முடியும் என்று அவன் விசுவாசித்தான். இது எவ்வளவு பெரிய விசுவாசம்! விசுவாசத்துக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஒரு வார்த்தை இங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டால் இது எப்படி ஆகும் என்று மரியாதை போல கேட்கக்கூடாது. அதை ஆமென் சொல்லி அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கிருந்து வருகிற வார்த்தையை நீங்கள் சந்தேகப்பட்டால் அது உங்களுக்கு நடக்காது. நான் சொல்லுகிறேன். இங்க கேட்கும் போது ஆமென் சொல்லி போட்டு வீட்டுல போயிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஐயா சொல்லிவிட்டாரு எப்படி நடக்கணும் கேட்க கூடாது. கேட்டால் நடக்காது. அதை நம்ப வேண்டும். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவன். பார்த்து நம்புறது நம்பிக்கை அல்ல. எதையுமே பார்க்காம நான் ஒன்றை நம்புகிறேன். அல்லேலூயா. எதையும் நான் பார்க்கவில்லை, ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் வளருவேன், நான் உயர்வேன், நான் மேலே 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 செல்வேன். இதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் வளருவார்கள், என் பிள்ளைகள் உயர்வார்கள், நானும் என் வீடும் கர்த்தருக்குள் இருப்போம். அதை விட இந்த உலகத்திலையும் உயர்ந்த ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்துவார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். எப்படி பெற்றுக்கொண்டான் வாசிங்க. திரும்ப ஆதியாகமத்துக்கு வாங்க. 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம் 6ல இருந்து வாசிங்க. 6ல இருந்து ஆபிரகாம் ஆபிரகாம் தகன பலிக்கு யார் மேல வச்சாச்சு? ஈசாக்கு மேல கட்டையெல்லாம் வச்சாச்சு. அது மாதிரிதான் சிலுவை யார் மேல வச்சாச்சு? இயேசு கிறிஸ்து மேல சிலுவையை வச்சாச்சு. அப்பா நீ கழுத பவனி வந்ததெல்லாம் நல்லதுதான், ஆனா இதுக்கு பின்பு நீ வேற டாஸ்க் உனக்கு இருக்கிறது. அதையும் செய்து முடிக்க வேண்டும். இதுவரைக்கும் அற்புதங்களை செய்தாய், மரித்தோரை உயிரோடு எழுப்பினாய். காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம், முடவன், பத்திமை குருடன், மரித்து போன வாலிபன், பாவ மன்னிப்பு கொடுத்த ஸ்திரீகள், பாவம் செய்த போது மன்னிச்ச, நிமிர முடியாத கூனியை நிமிர செய்த, உன் பின்னாடி ஒரு ஜனக்கூட்டம் ஜே ஜே ஜேன்னு இருந்தது. எப்பவுமே ராஜா ஓசன்னா ஓசனா என்று பாடினார்கள். கழுதை மேல ஏத்திட்டு அன்னைக்கு அவர் நல்ல குருத்தோலை ஞாயிறு புகழ்ந்து பாடினார்கள். ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்லி பாடினார்கள். எல்லாம் செஞ்சப்பா. ஆனா அதுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. இப்ப நீ சிலுவையை சுமக்க வேண்டும், கட்டைகளை சுமக்க வேண்டும். வாசிக்கலாம். தன் கையில நெருப்பையும், பிதாவாகிய தேவனுடைய கையில, அதாவது ஆபிரகாம் கையில என்ன இருக்கு சொல்லுங்க? நெருப்பும் கத்தியும் இருக்கிறது. ஈசாக்கை தோல்ல என்ன இருக்கு? கட்டை இருக்கிறது. இவர் கட்டையை சுமந்துட்டு வராரு. இவர் என்ன பண்றாரு? கத்திய வைத்துக்கொண்டு நெருப்பையும் எடுத்துக்கொண்டு போகிறார். எதுக்கு? இவரை எப்படியாவது என்ன பண்ணோம்? பலி செலுத்தி விட வேண்டும். இதேதான் குமாரன், பிதா. இவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். இன்றைக்கு என் நேசகுமாரன் மரிக்க போகிறார். என் நேசகுமாரன் இருந்து அவருக்கும் எனக்கு இருந்த உறவு ஒரு 4வது வார்த்தையை சொல்லும் போது கொஞ்சம் மறைய இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்கிற வசனத்துக்கு ஏற்றார் போல கொஞ்ச நேரம் அவர் விலகி இருக்க போகிறார். தொழுது கொண்டு உங்களிடத்தில் வருவோம் என்று சொல்லி இந்த கட்டைகள்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு, 7வது வசனம், அப்பொழுது ஈசாக்கு அங்கே என் தேவனேன்னு சொன்னார். இங்க இவர் என்ன சொல்றாரு? என் தகப்பனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே என் தேவனே ஏலி ஏலி லாமா சபத்தானி. இயேசு சொல்றாரு. இங்க ஈசாக்கு சொல்லுகிறான், என் தகப்பனே. தகப்பனே ஆபிரகாமை நோக்கி திரும்ப சொல்ல. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே. இவனுக்கு சத்தம் வந்தது, இயேசு கிறிஸ்துக்கு சத்தம் வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு எந்த சத்தமும் வரவில்லை. ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னா, நான் உன்னை கைவிடலடா, இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாரா? இல்ல. வாசிங்க தொடர்ந்து. என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. இந்த இடத்துல என்னன்னா, என் தகப்பனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்?
என்னையே பலி, நான் தான் சாவணுமா? ஆட்டுக்குட்டி எங்க? நீ தான்ப்பா தேவ ஆட்டுக்குட்டி, உனக்கு தெரியாதா? பலி செலுத்த போறது நீதாயா? இல்ல நான் என்ன நினைச்சேன், கட்டை மட்டும் தான் சுமந்துட்டு வரோம், ஆடு ஏதோ மோரியா மலையில இருக்கும் போல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அங்க பிடிச்சி ஒரு ஆட்டை வெட்டிடலாம். குற்றமில்லாத மாசற்ற பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி கிறிஸ்து. கிறிஸ்து நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலி ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்கும் போது 8வது வசனம் சொல்லுது, அதற்கு ஆபிரகாம் என் மகனே, கூடி போய். அங்க ஈசாக்கு கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டு நின்ட்டான். யோ நிறுத்து, என்ன வேலை பாக்குறேன்? இவ்வளவு தூரம் கூட்டு வந்தா நானும் வந்தேன் அமைதியா, வாலிபா யூத்து பசங்க, யூத்து அவன், நானும் வந்தேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்னா, தகன பலிக்கு ஆடு எங்க, அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். இந்த இடத்துல தான் ஒருத்த சிலுவையை மாத்துவான் பாத்தீங்களா, சீமோன், சிரேனை ஒரு சீமோன். இந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்குது. ஒரு சிலுவையை மாத்து, என்னதான் நடக்குதுங்க? ஆபிரகாம் நின்று பேச்சுவார்த்தை நடக்குது. நம்ம நினைக்கிறோம் அவன் ஒண்ணுமே பேசலன்னு. பேசிருக்கான், கேட்டிருக்கிறான் கேள்வி, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? இவ்வளவு நாளும் பலி செலுத்தும் போது ஒரு ஆட்டுக்குட்டியை தானே கூட்டு வருவ, எங்க ஆட்டுக்குட்டி எங்க? எல்லாமே கொண்டு வர, ஆட்டுக்குட்டி எங்க? அதற்கு அப்புறம் என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை என்றான். அதுக்கப்புறம் இருவரும் கூடி போய். அப்ப அதுக்கு அவங்க ரெண்டு, அந்த இடத்துல அவங்களுக்கு கூடல, அவங்க மனசு ஒத்து வரல. இவன் ஒண்ணு பேசுறான், அப்பா ஒண்ணு பேசுறாரு, ஒண்ணு பேசுறான், இவன் ஒன்னே வந்து சொல்லலாம், தேவன் பார்த்து கொள்வார். ஈசாக்கு அதை நம்பினார். இப்போ அந்த சிறைனே ஊரனாகிய சீமான சிலுவை மாற்றி கொடுத்து கொஞ்சம் தூரம் தான் வந்தாரு. சரி வேணா நானே கொடுத்துக்கிறேன், அவர் பார்த்துக்கொள்ள, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தான் நான் வந்திருக்கிறேன், அதனால திரும்ப எனக்கு என் மேலே அந்த சிலுவையை வையுங்கள். திரும்பவும் பயணம் புறப்படுகிறது. கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன், 9வது வசனம், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாகி, நல்லா கவனிங்க, இப்ப எல்லாம் அந்த கொல்கதா மலையில எல்லாம் காட்சிப்படுத்தப்படுகிறது. அங்கே கட்டைகள் நிற்கவிருக்கப்படுகிறது, சிலுவையிலே அடிக்கிறார்கள், எல்லாம் ரெடி ஆகிக்கொண்டே இருக்கிற, எல்லாம் ஆயத்தம் ஆகி கொண்டே இருக்கிறது. தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு சொல்லியிருந்த அந்த கொல்கதா மலைக்கு வந்தாச்சு. இப்ப அந்த மலைக்கிட்ட வந்த உடனே எல்லாம் ஆயத்தமான நடக்கிறது போல இங்கேயும் நடக்கிறது. அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, இயேசுநாதர் என்ன பண்ண, சிலுவையில வச்சு கட்டிட்டான், அடிக்கிறான், கட்டி. வாசிங்க அடுத்தது. கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இப்படி கிடத்திட்டாங்க. எப்படி? சிலுவையை படுக்க வச்சு சிலுவையில இருக்க, என்ன சிலுவை தூக்கி நிமிர்த்தப்படல, கிடத்தினான். 10வது வசனம் சொல்றது, பின்பு ஆபிரகாம், நல்லா கவனிங்க, பின்பு ஆபிரகாம் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். இப்பொழுது தன் ஜீவன் போகிறது, ஜீவன் போகிறது, உயிர் விட போகிறார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லிக் கொண்டு வந்தவர், எல்லா விதமான காரியங்கள் நடந்து, இப்ப உயிர் போகிறது. அந்த நேரத்தில் அப்பொழுது கர்த்தருடைய தூதனார் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் ஏறெடுத்து பார்க்கும்போது இது பின்னாக புதரிலே ஒரு கொம்பிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை
கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இங்கே குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது, அங்கே குமாரனே ஆட்டுக்குடாவாக பலியாக்கப்பட்டார். இங்க டெம்பரவரியான பாவ மன்னிப்பு, இங்க டெம்பரவரியானது, தற்காலிகமானது, அங்கு நிரந்தரமானது. கொல்கத்தா மலையிலே செய்யப்பட்டது நிரந்தரமான பாவ மன்னிப்பு, இங்க தற்சமயத்துக்காக அடையாளத்துக்காக செய்யப்பட்டது. அதான் ஆபிரகாம் சொல்லிட்டு போனார், நான் என் பிள்ளையான திரும்பி வருவோம், திரும்பி வருவோம். அந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. என் மகனை தேவன், பிதாவாகிய தேவன் அவர் எழுப்ப வல்லவர். அப்பொழுதுதான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறார். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்ன பெயர் வச்சா? யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்து நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க, கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தர வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவன் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் உள்ள கடற்கரை மணல் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 19வது வசனம், ஆபிரகாம் தன் வேலைக்கால் திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான். அங்க நடந்த எதையும் வேலைக்காரன் சொல்லவே இல்லை, எதையுமே சொல்ல. போனாங்க, மோரியா மலையில் என்ன நடந்துச்சோ அது ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் மட்டும்தான் தெரியும். அதே போலதான் சிலுவை மரத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்க போது சுற்றி இருக்கிறவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. ஆனால் முழுவதுமாக புரிந்தவர் இயேசுவும் பிதாவாகிய தேவன் மட்டுமே. அவர்கள் 2 பேருக்கு தான் இதனுடைய முழு ஹிஸ்டரியும் தெரியும், மற்றவர்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன் அடிக்கப்படுறாரு, ஏன் இவர் இப்படி பணம், எதுவுமே தெரியாது. ஆனால் இதற்கு பின்பு ஜீவன் போன பின்பு அவரை எடுத்து கல்லறைக்குள்ளே வைத்து விட்டார்கள். ஒருவரும் வைக்கப்படாத ஒரு கல்லறை புதிதாக வெட்டப்பட்டிருந்தது, அந்த கல்லறைக்குள்ளே அவர் வைத்து விட்டார்கள். கல்லறைக்குள்ளே வைத்தாச்சு. எல்லாரும் அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். 3ஆம் நாள் ஆகுது. மார்க் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க் 16:9 வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். நல்லா கவனிங்க, முதல்ல யாருக்கு தான் தரிசனமானாரு? மகதலேனா மரியாளுக்கு. மகதலேனா மரியாள் அவர் தரிசனமானார். தரிசனமான செய்தியை அவள் போய் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு ஓடுகிறாள். மகதலேனா ரொம்ப விசேஷமானவங்க. ஏன் தெரியுமா? அவர்களிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்திருந்தாராம். ஏன் அந்த அம்மாவுக்கு தரிசனமானாரு? ஏன் தரிசனமானாரு? அவதான் ஆவலா இருந்தா, அவதான் கல்லறையில ஓடி வரா. அவர் சொன்னதை அவன் மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்கா. மற்றவங்க எல்லாம் தூங்கு மூஞ்சிங்க, எல்லாம் தூங்கிட்டு கிடக்கு. 7 மணி ஆளாலும் அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்ற அந்த உணர்வே இல்லை. ஆக்சுவலா இவங்க எல்லாம் சேர்ந்து எங்க படுத்திருக்கணும் சொல்லுங்க? கல்லறைக்கிட்டே படுத்திருக்கணும். இதுங்க வீடை பூட்டிட்டு பயந்து போய் ரோமர்கள் வந்து நம்மளை அடிச்சிருவானுங்க, கதவை பூட்டிட்டு 2 கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னா, அவர் பூட்டப்பட்ட வீட்டை கதவு தட்டி வரல, வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. யாருக்கு பயந்து போய் இருக்கிறீங்க? பயந்து போய் நடுங்கி போய் உள்ள இருக்கிறீங்க. உங்களை அதுக்கு உருவாகின ஒரு பெண்மணி 7 பிசாசை துரத்தின மகதலேனா மரியாளுக்கு இருக்கின்ற உங்க அக்கறை உங்களுக்கு கிடையாது. 3 வருஷம் என் கூட இருந்தீங்க, 5000 பேர் சாப்பாடு போட்ட போது நல்லா சோறு பரிமாறினீங்க, பந்தி பரிமாறினீங்க. 10வது வசனம், அவரிடத்தில் அவர் 7 பிசாசுகளை துறந்து அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறதை அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். சரி, நீங்க தான் வரல, இந்த அம்மா தான் போய் பார்த்துட்டு வந்து உனக்கு சொல்றாங்கல்ல. சொன்ன போது என்ன சொல்றாங்க? 11வது வசனம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்கள் கேட்ட போது என்னால நம்பவில்லை.
இன்னைக்கும் அப்படிதாங்க. இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறாரு, இயேசு உங்க பாவத்தை மன்னிப்பான்னு சொன்னா யார் நம்புறா? ஒருத்தர் நம்ப மாட்டான். நம்பவில்லை, அங்கே நம்பல. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாக தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர் நம்பவில்லை. இன்னைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இயேசு பாவத்தை மன்னிக்கிறாரு, நீங்க எவ்வளவு கத்தி கத்தி சொல்லுங்க, நம்பவே மாட்டான். நம்பவே மாட்டான். மகதலேனியா மரியாள் சொன்னதையும் நம்பல. 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க போய் சொல்றாங்க, அவளையும் நம்பல. அடுத்தது, அதன் பின்பு நம்ம ராஜா ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இனிமே இவனுக்கு நம்ப மாட்டானுங்க, நம்மளே களத்துல இறங்கிறோம்னு சொல்லிட்டு அதன் பின்பு 11 வரும். இந்த இவனுக்கு அப்படிதான். அவருக்கு என்ன ஆச்சு? சரி, அவர் போனார், வந்து சொன்னார்ல நமக்கு சாவறதுக்கு முன்னாடி, நம்ம என்னை வந்து இது மாதிரி நான் எருசலேமுக்கு போவோம், பஸ்கா பண்டிகை நடக்கும், என்னை கொண்டு இப்படிலாம் பண்ணுவாங்க, ஆனால் நான் 3ஆம் நாள் உயிரோடு சொன்னார்ல, அந்த உணர்வு கூடவே இருக்காது உங்களுக்கு? எப்பக்காக உலக ரட்சகராக இருக்கிறார், சீசரை உருவாக்கினார், 12 ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. போஜன பந்தி இருக்கையில் இப்ப நம்ம தரிசனம் ஆயிட்டாரு. சாப்பாடு எடுத்துட்டு வைக்கிறான். எனக்கு சிக்கன் வரலடா, எனக்கு மீன் வைடா, எல்லாம் பேசியிருந்தான் அந்த வீட்டுக்குள்ள. போஜன பந்தி நடக்குது. என்னாச்சு? அவர்களுக்கு தரிசனமாகி அவன் நம்பாம போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து, இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டார். அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொண்டார். நிறைய பேரு கிறிஸ்துவ விசுவாசிகளா இருக்காங்க, பேரு தான் விசுவாசி. இங்கிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொண்டு அதை வாங்கி கொள்ளணும். வாசிங்க. அதுக்கப்புறம் பின்பு இவ பாருங்க, இப்ப கடிந்து கொள்ற, நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை கொடுக்குறேன், அதை ஒழுங்கா செய்யுங்கன்னு சொல்லி சுவிசேஷ வேலையை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்கள உருவாக்கணும், எதற்காக அவங்கள ரட்சித்தனும், எதற்காக அழைத்தனும், அதெல்லாம் மறந்துட்டாங்க. வாசிங்க. பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் என்ன வேலை கொடுத்துட்டாரு? சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணு. அது எங்க? உலகம் எங்கும் போ. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எல்லாத்தையும் சொல்றாரு. நீ போய் பிரசங்கம் பண்ணு. விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றா ரட்சிப்பு உண்டு. ஒருவேளை விசுவாசிக்கவே இல்லை அப்படின்னா அவன் ஆக்கினைக்கு, அவன் நியாய தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசிக்கு நடக்கும் அடையாளம், என் நாமத்தினாலே பிசாசுகளை, மிகப்பெரிய அவர் சொல்ல, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அடுத்து நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதன் யாதென்று குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதி கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கர்த்தர் அவருடைய பேசின பின் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனுடைய வலது பார்சத்தில் என்ன பண்ணிட்டார்? போய் அவ்வளவுதாங்க, அவர் வேலை முடிஞ்சிச்சு, அவர் போய் உக்காந்துட்டாரு. இப்பட்டு போய் 20 வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவரோட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலும் வரசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அவர் வலது பார்சத்திலே பிதாவிடத்திலே உட்கார்ந்தாலும், இவ்வளவு கடினமான ஒரு டாஸ்கான வேலையை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தாலும், நம்மேல் இரக்கம் உள்ள தேவன் என்ன சொல்றார்னா, அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, அதுதான் நம்முடைய தேவன். அவ்வளவு தண்டனை மாதிரி இருந்தா கூட 20வது வசனம் முடியும் போது எப்படி முடிக்கிறார்னா, தேவன் நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். மத்தேயு 28 சொல்ற, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் சொன்ன, மரித்தேன் ஆனால் ஏதோ சதாக்கால் உயிரோடு இருக்கிறேன். ஊழியம் என்பது அவ்வளவு ஏசானது இல்லப்பா. நீ உலகம் எங்கனும் போனோம், போ,
பிசாசை துரத்து. நான் இவ்வளவு நாள் துரத்திட்டு இருந்தேன், நீங்களாம் அமைதியா தானே இருந்தீங்க. நான் 5000 பேருக்கு சோறு போட்டேன், நீங்க எத்தனாயிரம் பேருக்கு சோறு போட்டீங்க? அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்களே செய்யணும். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்ததையும் செய்வான், இதை விட மேலானதையும் செய்வான். நமக்கு ஆறுதலின் தேவன். நம்ம அப்படியே சொல்லிட்டு டாஸ்க கொடுத்துட்டு நம்ம கூட இல்லாமல் இல்லை. இன்றைக்கு அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நாம செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், சொல்லுங்க, பிதாவானவர் என்ன பண்ணுவாரா? அவரை கனம் பண்ணுவார். எனக்கு அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்கு அதுல ஒரு நன்மை இருக்கிறது. அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஊழியம் என்பது கஷ்டமானதல்ல. ஊழியம் செய்யும் போது தேவன் நம்மோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கடைசியாக மத்தேயு, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும். போதும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறார். சொல்லும் யோவான் 12:26 நானே வாசிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்திருக்கிறானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். மை ஃபாதர் வில் கிவ் ஹிம் ஹானர். என்னை அவர் ஹானர் பண்ணுவார். நன்றாக கவனிங்க. இந்த உலகத்துல இந்த உயிர்த்தெழுந்தல் செய்தி என்னன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவின் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும்.